ஒரு பெரிய சமையலறையில் உள்ள கூடையில் காய்கறிகள் அனைத்தும் பேசிக் கொண்டிருந்தன. அதில் கத்தரிக்காய்க்கு கொஞ்சம் கர்வம்தான் அதிகம். பார்த்தீர்களா, என் தலைமேல் அழகிய பச்சை நிறத்தில் கிரீடம் இருக்கிறது. நான் தான் காய்கறிகளின் ராஜா. என்னுடைய ஊதா நிறம் எவ்வளவு பளபளப்பாக இருக்கிறது பாருங்கள் என்று தற்பெருமை பேசியது கத்தரிக்காய். பக்கத்தில் இருந்த உருளைக்கிழங்கு அமைதியாக இதை கேட்டுக்கொண்டிருந்தது. அதை பார்த்த கத்தரிக்காய், ஹே உருளைக்கிழங்கே, நீ எப்போதும் மண்ணுக்குள்ளேயே கிடப்பவன். உனக்கு ஒரு வடிவமும் இல்லை, நிறமும் மங்கலாக இருக்கிறது. என்னை பார்த்தாவது கொஞ்சம் பொறாமைப்படு என்று கிண்டல் செய்தது. அப்போது அந்த வீட்டின் சமையல்காரர் உள்ளே வந்தார். அவர் கத்தரிக்காயை எடுத்து பார்த்தார். இன்று கத்தரிக்காய் சாம்பார் வைக்கலாம் என்று கூறி அதை நறுக்கத் தொடங்கினார். ஆனால் கத்தரிக்காயின் உள்ளே புழுக்கள் இருந்ததை பார்த்து, ஐயோ, இது வீணாகிவிட்டதே என்று கூறி அதை குப்பையில் போட்டார். அடுத்து அவர் உருளைக்கிழங்கை எடுத்தார். அதன் தோலை சீவிவிட்டு, இந்த உருளைக்கிழங்கு எதனுடன் சேர்த்தாலும் ருசியாக இருக்குமே, வறுவல் செய்யலாம், மசியல் செய்யலாம், அல்லது பிரியாணியில் கூட போடலாம் என்று புகழ்ந்து தள்ளினார். குப்பையில் கிடந்த கத்தரிக்காய் இதை வருத்தத்துடன் பார்த்தது. இந்த கதையைப் போலவே நாமும் வெளித்தோற்றத்தை வைத்து ஒருவரை எடை போடக்கூடாது. ஆர்ப்பாட்டம் செய்யும் அழகை விட அனைவருக்கும் பயன்படும் குணமே சிறந்தது.